எனக்கு இந்த வருது போலீஸ் உனக்கு பின்னால வருது அந்த கள்ளனோட சேர்ந்து நீ காசு அடிக்கிறியோ? கிருஷ்ணன் அந்த யூடியூப் செய்யறான் எனக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியாதா? I don't know who are you. சரி ஹலோ, மரியாதையா கதைக்கணும் சரியா? மரியாதை முக்கியம். அப்படி ஒரு காரியம் நாங்கள் செஞ்சுருந்தோம். ஆனால் நான் சொல்கிறேன், இப்போ மற்றவங்கள்லேருந்து நாங்கள் ஒரு நாள் விதி விலக்கு இல்லைங்க. இப்போ 100 வீதம் இல்லை, ஆனால் 199 நாங்கள் வந்து ஹெல்ப் ஒரு நாளுமே கொடுக்க மாட்டோம். அப்படியே மிஸ் ஆகிருந்தால் கூட மிஸ் ஆகிடுன்னு ஒரு நாள் சொல்லும் போது அடுத்த நிமிஷம் நாங்கள் அதை கொடுக்க ரெடியாக்கா. இது வரைக்கும் தான் ₹1 காசுக்கு ஹெல்ப் பண்ணல. அதான் பகடி, அதுதான் பெரும்பாடி. ஒரு உண்மையிலே வந்து இன்றைக்கும் இவ்வளோ தூரம் நடமாடி தெரியுதவன்னு சொன்னால் சத்தியமாக அப்படி இருக்கிறபடியாக தான் வந்து நவலாங்குதான். என்னதான் இந்த செஞ்சதுனால ஆப்ரேஷன் 1 கிலோமே 1 கிலோமேப்பா. அப்போ 1 கிலோமேல உங்களோட கண்டிஷன் எப்படி இருந்தாப்பா? யாராவது உதவி செஞ்சுனோமோ எல்லாருக்கும் மனப்பூர்வமான நன்றி. Who are you? Yeah. Are you live? I'm your fan. Are you a big fan? ஒரு மனுஷன் வந்து பொறாமப்படுறது கூட ஒரு காரணம் உண்டு வேணும்டாப்பா. நான் அடிச்சு கேட்கிறேன் பாரு கொஞ்சம் இப்போ நான் அப்படி கேட்கிறேன் மாட்டேங்க விளங்கி நான் அவ்வளோ கட்டும்படு. சரியா நான்டா உண்மையிலே ஆளுக்கங்களில் கோவம் போறாமன்ற தெரியலோ. இதுதான் சந்தை பவுண்ட் என்ன செஞ்சுக்கோண்டா உடனே அந்த ரிசீப்டை போடுங்க ஃபுல்லாக எனக்கு இவருக்கு கொடுங்க. இவரை பற்றி ஆதாரம் தான் ஃபுல்லாக பேசுக்கூடாது. அவங்க ஒன்று எடுத்து அனுப்பிச்சுடுங்க. அவனவன் கதைப்பானேடாப்பா உன்ன மாதிரி மனநோயாளிகள். எனக்கு இந்த வருது போலீஸ் உனக்கு பின்னால வருது அந்த கள்ளனோட சேர்ந்து நீ காசு அடிக்கிறியோ? அவன் சொன்னவன் அங்கே ஹாஸ்பிட்டலில் செய்ய மாட்டேன்னு சொல்லி கொஞ்சம் போகிறோம். சத்தம்னா எங்கம்மா வரண்ணா. இப்போ என்னோட அப்படி பம்மி காயப்பாண்டுவேங்க. ஹலோ ஓமாம்மா நான் இங்கே கிருஷ்ணா ஆகிறேன். கிருஷ்ணான் அந்த யூடியூப் செய்கிறேன். எனக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியாதா? I don't know who are you. விளங்கல என்னண்டு பயத்தை பார்த்தீங்களா? I don't know who are you. எனக்கு தெரியாது நீ யாரு. அப்படிப்பட்டவ அப்படி கதைச்சிருக்கோம். இதுதானக்கா நடக்கிறது உண்மையா பாருங்க. தங்கள்கிட்ட ஒரு ஆதாரம் இல்லாம கிடத்து குலைச்சு போட்டு வந்து பயத்தை பாத்தியா? கிருஷ்ணா ஆரம் இங்கிலீஷ்ல ஆச்சுட்டு போறா. ஐயோ இதுதானே என்ன பாதி நடக்கிற. இல்லாட்டி நாங்கள் இப்படி சமூகத்துல திரியலுமா ஒரு கல்ல சேலை செஞ்சோம் திரியலுமா. சரி யோசிச்சு பாருங்க. உண்மையா அன்றைக்கு உண்மையா என்னால் விட்டுட்டு விளையலா சுச்சுவேஷன். இல்லாட்டிக்கு வர கொண்டு வரக்கு முன்னே ஒருக்கான நான் வந்திருப்பேன். அங்கே அப்படியே நிலைமையில நின்று அந்த அனுப்ப சொன்னாக்களை நான் டக்குன்னு போட சொல்லி உங்களோட அக்கௌண்ட் நம்பரில் போட்டு கதைச்சாக்கள் தானே போட சொல்லலாம். 2 போட்டு போட்டது. அன்றைக்கும் நீங்கள் அடிச்சு உங்களை சவரமேட்டு 1 லட்சம் மாயினு சொல்லி என்ன சொன்னான். நீங்கள் அதை வேண்டி கொடுத்துட்டீங்களாக்கா அது கடைசி ஒரு மனவருத்தமாக அது இருக்க வேண்டாம் நான் அதே மேரிட்டையும் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொன்னானே இல்லையா? அப்போ அண்டைக்கன்னு சொல்லி நான் வீடியோவில் கூட காய்ச்சேன் பேங்கோ. அண்டைக்கன்னு சொல்லி சரியா ஜெர்மனியில் இருந்து ஒரு அக்காவோட அடுத்து எனக்கு எடுத்துவா நான் எடுக்கலைன்னா அப்புறம் கவிதாசுக்கு எடுத்து சொன்னுவா. இப்படி அந்த அண்ணாவுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணணுமெண்டு. அப்போ நான் சொன்னேன் சர்ஜரிக்கெல்லாம் கொண்டு போயிட்டு சர்ஜரி முடிஞ்சுதான் நான் கடன் பட்டிருக்கேன் அரட்டு ஒரு 1 லட்சம் மாயினவாகும். அப்போ நீ போட சொல்லு தம்பி நான் நேரில் போய் அதை கொண்டு போய் கொடுக்குறேன். அப்போ இன்றைக்கு இப்போ வரைக்குள்ளே நாங்கள் இங்கே போகிறோம்னு சொல்லலாம் சொன்னால் அவள் காசு போட்டவாவும் என்ன செய்கிறேன். அப்போ நான் சொன்னால் அங்கே போயிட்டு சொல்கிறேன் நீ அக்காவோட அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விடுறேன். இந்த பேங்க இப்போ நான் அவனுக்கு முன்னுக்கே உங்களை அடிக்கிறேன். அவன் உங்களுக்கு மெசேஜ் போட்டு வேணும் அடிக்க சத்தம் இல்லை நீங்கள் என்ன செய்யணும்டா. இப்போ உங்களுக்கு ஏன் அடிப்பான் நீங்கள் எதுவும் கிருஷ்ணா சொன்னீங்க அடிப்பா. அப்போ நீங்கள் இப்போ என்னோட கதைக்கல தானே. அப்போ நீங்கள் சொல்ல வேண்டியது நான் என்னன்னு சொன்னான் இப்படி நீங்கள் லண்டனில் வந்துட்டு இப்படி ஒரு என்ன தெரிஞ்ச ஒரு லோயர் ஆள் இருக்கிற அவர்கிட்ட சொல்லி நான் கேஸ் கொடுப்பேன்னு சொல்லி போட்டு உங்களோட நம்பரை நான் அனுப்பி விட்டேன் அதை வெறுட்டுறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்தோணும் அந்த கல்ல 2 கதைங்க நீங்களா நீங்கள் சொல்லுங்க. இப்போ கேட்பா இல்லை அடிச்சு ஏன் என்னண்டு அவன் எனக்கு கோல் அடித்தவனுண்டு. அப்போ நீங்கள் சொல்லணும்
நான் என்னென்றால் நான் அடித்து கேட்டுனா அவன் தரமாட்டேன்னு சொல்லிட்டான்லோ. அப்போ நான் உங்களோட நம்பரை கொடுத்தான், நீங்கள் இப்படி லண்டனில் ஒரு பெரிய இடத்துல இருக்கிறீங்க, உங்களை கொண்டு நான் ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லி கொடுத்தான். அதுதான் பயத்தில் உங்கள்கிட்ட சமாளிக்க எடுத்துக்கான்னு போலன்னு சொல்லுங்க. இல்லாட்டி பையன் இந்த நம்பரை கொடுக்கணும் சம்பந்தம் இல்லையல்லோ. இல்லை இப்போ கேட்பாங்க ஏன் பிள்ளை நீங்கள் இந்த நம்பர் எல்லாம் கொடுத்தீங்கன்னு கேட்பா வேங்க. அக்கா வெறிட்டு தாங்க கொடுத்தான் 6 லட்சம். கல்ல விளையாட்டுக்கு நான் தான் கிடைச்சேனோ ஆட்டு உண்ட கல்ல விளையாட்டு என்னத்துக்கு அந்த விசாரணை அடிக்கிறான் எனக்கு எந்த நம்பரை கொடுத்த நீ? நான் சொன்னேன் என்னண்டா இவர் இப்படி செய்தபடியா நான் கூட நம்பர் போட்டேன். நீங்கள் ஒரு எல்லாம் தெரிஞ்ச நீங்கள் தானே. அவனுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு அவனை யாருன்னே தெரியாது. அப்போ நீங்கள் தானே சொன்னீங்களா அவனை உனக்கு காசு இங்கே வாங்க நீங்க காசு வந்தாலும் விசாரி களை வெடுக்க வைக்கும். ஹலோ மரியாதையாக கதைக்கணும் சரியா? மரியாதை முக்கியம். நீ தாண்டி பரதேசி. எப்படி ஒரு ஆளுன்னு பார்த்தீங்களா அண்ணா? ஒரு 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 பானசத்துக்கு ஒரு சோறு பதமண்டு இவட கதை காணாதா? இல்லாட்டி ஒரு வயசானால் ஒரு இளமாள் அக்கா இளமாலோ வயசானாலோ வயசு வந்து குறைஞ்சாலண்டா நாங்கள் ஒரு மனுஷனோட மரியாதை கயக்கணும். இந்த ஆளை பாருங்க, உண்மையிலேயே ஒரு சரியான ஒரு ஆளை பற்றி ஒரு நாங்கள் விமர்சனம் செய்ய போற மாதிரி இருந்தா இப்ப நாங்க சொல்றோமே மன்ன நோயாளி இந்த ஆளு அதுல என்ன சரியான சைக்கோ பொம்பளை தானது. அடிங்க காலை தானே போகிறோம் அடிங்க உங்களுக்கு அம்மாண்ணா நீங்கள் குளிங்கக்கா. உங்க வெளுக்கட்டியலும் ஆஃப்லைன் போயிட்டால் டேட் ஆஃப் பண்ணி போட்டா. டேட் ஆஃப் காலிங் போகுது. இது வந்து எங்கடா இந்த பையன் காணாதா சவத்துக்கு 20 லட்சம் பவுன்ஸ்காரன் மாயிடா. இல்ல கூட்டுக்களை வாணிங்க பாத்தீங்களா எல்லாரும் சேர்ந்து விளையாடுறோம். உண்மையிலேக்கா இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்றேன் அப்படி ஒரு காரியம் நாங்கள் செஞ்சுருந்தேன். ஆனால் நான் சொல்கிறேன் இப்போ மற்றவங்கள்லேருந்து நாங்கள் ஒரு நாள் விதி விலக்கு இல்லைக்கா. இப்போ 100 வீதம் இல்லை, ஆனால் 199 நாங்கள் வந்து ஹெல்ப் ஒரு நாளுமே கொடுக்க மாட்டோம். அப்படியே மிஸ் ஆயிருந்தா கூட மிஸ் ஆகிடுன்னு ஒரு ஆள் சொல்லும் போது அடுத்த நிமிஷம் நாங்கள் அதை கொடுக்க ரெடியாக்கா. ஏன் இப்போ ஒரு மனுஷன் காசு பே காட்டுவான். எனக்கு அது கவலைமா தம்பி சரியான இந்த பொம்பளை அப்படி கதைச்சது. நீ புருஷனை சார்ந்து உழைக்கிறியோ என்று சொல்லி எல்லாம் என்ன கேளு. இதெல்லாம் நல்ல பம்பலக்கா. கொஞ்சம் பாத்தீங்களா பம்பல? அதான் என்ன பம்பலண்டு எல்லாம் பே பம்பல கொஞ்சம் பொறுங்க வரணும் உனக்கு அடிப்பம் கைதாசுக்கோ. அடே அந்த வாடகை அங்க அந்த ஜெர்மனியக்கார காசுன்னு வந்துட்டு அக்கௌண்ட்டுக்கு. அப்போ ஒரு மாதம் அது முதல்ல சரியா என்ன நேரம் வந்தது? கொஞ்சம் பரவாயில்லண்ணா. இது அக்கா உங்களோட அந்த அக்கௌண்ட் நம்பர் இந்த கணக்கு இல்லைவாமா இருக்கணும் இல்லை உங்களோட? அடைஞ்சிட அக்காட அக்கௌண்ட் நம்பர் போடுறேன் டக்கண்டாவாக்கா அனுப்பி விடாக்கா. அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடாக்கா. ஓ சரியா அவனும் கட்டா சரிடா வை நான் அனுப்புறேன். ஓகே அந்த தம்பி புதுக்குடியிருப்புல இருந்து பேச எடுத்தவியா யோசிச்சு பாருங்கக்கா. இப்போ உங்களோட சர்ஜரி முடிஞ்சுது, அது சதவரம் ஆரோண்டு கை மாற தந்துருக்கு. இப்போ உங்களோட நிலைமைக்கா கேட்கவே மாட்டுது. இப்போ இந்த 1 லட்சம் ரூபாவை நான் உங்களுக்கு தரணுமா ஒரு கைக்கு? அப்படி கல்ல வேலை செய்தால் அதை எடுக்கலாம். ஐயோ கடவுளே என்னத்தை சொல்றேன் கேட்டோன்னு அவன் அனுப்பான்னு இப்போ உங்களுக்கு வரும் பாருங்க மெசேஜக்கா. இப்போ நான் வந்ததும் கூட நான் சொன்னேன் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சேன் ஃபோன் கதை கேட்கல. நான் அதை வந்து சந்துட்டு போகிறேன்ட்டு இங்கே இந்த கதைக்க சொல்லுவான். சரியான ஒரு ஆள்னா கதைக்க சொல்லுங்க. ஆமாம் இருக்கா ஒரு மனுஷன்ட்டு ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு மனுஷன் படுற பாடு என்ன? அந்த விசாரணைட்டே நடி நம்பரை கொடுத்த நீ விசாரியன்னு கேட்குறான் அவங்கள. அதான் நானும் விசாரன் நீங்களும் விசாரி போலீங்க. இவள் சின்ன பிள்ளைய கூட பாருங்க எல்லா விளக்கமும் விளங்குது. அவ ஆன்சர் பண்ண மாட்டாக்கா. இப்போ உண்மையிலேயே வந்து நான் ஒரு செஞ்ச பிள்ளையாண்டா இவ அப்படி காய்க்க நான் அடுப்பேன். நான் பாக்கு இவ என்ன பெரிய இல்லா போல அவங்களுக்கு சொல்லிட்டான் உண்மையோட ஆதாரத்தோட. அதான் ஒரு ஆதாரம் ப்ரூஃப் பண்ணி சொல்லுங்க. யாரும் கதைக்கிறது கேட்டு தானும் ஒரு ஆளுண்டு உளாரை கொண்டு வாங்க. உங்களோட நம்பரையாக்கா ஃபேஸ்புக்கில் நாங்கள் டிரெக்டாக கொடுத்தாங்க. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா உங்களுக்கு அடிச்சுட்டே காய்ச்சிருப்பாங்களாக்கா. மற்ற நாங்கள் போட்ட வீடியோவில் வந்து அந்த காசு வரையிலேன்னு சொல்லி அவங்க அடிச்சு உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்படி செய்யலாம். முன்னமெல்லாம் நாங்கள் தான் வேண்டி எல்லாமே கொடுக்குறோம். இப்போ நம்பர் எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். ஏன் எந்த விதமாக ஒரு பேருமே வரக்கூடாது. சும்மா சொல்லவே பார்த்தீங்களா கள்ளன் அப்படிப்பட்டவன் அங்க
இப்போ என்னன்னு சொன்னா இப்போ அவவால் வந்தாக்கா ஒன்றும் செஞ்சு கொள்ளலானே அப்போ அவளை என்ன செய்யலும் குலைக்க மட்டும்தான் இல்லை ஒன்றும் செய்யலாம் அது இது வரைக்கும் தான் ₹1 காசுக்கு ஹெல்ப் பண்ணல அதான் பகடி அதுதான் பெரும்பாடி இப்போ ஒரு கதைக்கு உண்மையிலே சரி மட்டை வண்டியே விடுங்க எந்த காசையே அவன் ஏமாத்திட்டான்ற ஒரு எவிடன்ஸ் சொல்ல நீ இருப்பியா இருந்தா இப்போ ஆளுக்கு நீங்க சொல்லும் போது பேய் சந்தோஷமா இருந்துக்குமா ஏன்னா தான் சொன்ன கதைக்கு ஒரு ஆதாரம் வந்துட்டு ஏன்னா நீங்க தான் முதலாளமா இருப்பீங்க காசு வந்துட்டா அந்த பேங்க் வந்துட்டு அதான் அப்போ இப்படித்தான் உண்மைக்குமே நாங்கள் என்ன சொல்றோம் கஷ்டப்பட்டவங்களை வந்து தேடி வந்தாக்கா உண்மையிலே அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை 15-50 வந்திருக்கும் எனக்கு தெரியும் அவங்களுக்கு மெசேஜ் வந்தா சரிதான் சரி அப்போ இதை வந்து உங்களுக்கு அனுப்பினது பாருங்க நான் சொல்கிறேன்னா வரேன் நந்தா அக்கான்னு சொல்லி வந்துட்டு ஜெர்மனியில் இருக்கிற அக்கா சரியா அப்போ தான் வந்து அனுப்பினவா அக்காட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி 250 சரியா அப்போ அவங்களும் எங்களோட நல்லா பழகக்கூடியவங்க வந்து எனக்கு யோசிப்பேன் அண்டே சர்ஜரி கொண்டு போயிட்டீங்க உங்களுக்கு ஒரு 12 லட்சம் நான் தந்துட்டேன்டா சரி நீங்கள் என்னடா செஞ்சு கொள்ளட்டு மட்டும் நான் நான் கவிதாசிட்ட சொல்லிக்கலவேன்னு அவைக்கு ஓகேடா காணும்னு சொல்லி இவ்வளோ சொல்லி உண்மையாக சொன்ன வாட்டிங்க அன்றைக்கு நீங்கள் அந்த 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 கார்டு பிரச்சனை பிள்ளைக்கு கொண்டே காசு கூட கொடுத்தான்னு நீங்கள் கவலைப்பட்டீங்க எனக்கு தம்பி அது சரியான கவலையாக போயிட்டு அந்த வீடியோ நான் பார்த்துறேன் எந்த விளக்கம் வந்து தம்பி அந்த பிள்ளைகளுக்கும் முடிஞ்சுதாண்டு சத்தியமா தான் எந்த விளக்கம் செய்யலைன்றது எனக்கு தெரியாது நான் சொன்னேன் சரி பம்பல் என்னண்டா நான் போய் சொன்னானே இல்லை எப்படி அந்த அக்கா வந்து கதைச்சவாண்டு உண்மையிலேயே வந்து நீங்க சொல்ற சரி ஜோக் என்னன்னா அடுத்த நாள் நான் சொல்லிடுறேன் நீங்களே சந்தாலும் நான் வந்துட்டு வேண்ட போறது இல்லை தங்கச்சின்னு அடுத்த நாள் எனக்கு அண்டை பின்னேரமே கோல் பண்ண தங்கச்சியும் அவர் கதைச்சிப்பட்டு என்னென்றால் தாங்கள் 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்தாம அவைக்கு கொஞ்சம் காசு தங்கடையில் தருவோம்னு சொல்லிட்டு ஆனால் நான் சொல்லிப்பட்டு வந்துட்டேன் நீங்கள் சந்தாலே நான் வேண்ட மாட்டேன் ஏன்னா காரணம் வந்து அவைக்கு முடியலையே பாவம் அப்போ 55 லட்சமாக இருக்கலாம் 85 லட்சமாக இருக்கலாம் பாவம் இல்லை அப்போ நான் எனக்கு ஃபோன் பண்ணேன் நான் சொன்னேன் இல்லை கொஞ்சம் பொறுங்க நான் வந்து கதைச்சி போட்டு சொல்கிறேன் நீங்கள் அப்படிலாம் அவனு சேர்த்தவில்லை என்னடா வீடியோவில் ஒரு கதை நேரில் ஒரு கதையாக இருக்கக்கூடாது ஆனால் ஒரு கட்டத்தில் நான் யோசித்தது உங்களோட நீங்கள் வேறு ஆப்ரேஷனை கொண்டு வைப்பீங்க இனி இல்லைன்ற ஒரு இறுக்கமான கட்டமண்டையாச்சும் ஒன்றும் செய்யலான்ற மாதிரி யோசிச்சது கடவுளை எல்லாம் கைகூடி வந்து இப்போ இந்த காசு வந்துட்டு தானே அவட்ட இந்த மாதிரி பார்த்துப்பட்டு கொடுத்துங்க ஏன் சும்மா கடனோட இருப்பான் ஒரு கொஞ்ச காலத்துக்கு இதாக இருக்கலாம் தானே சந்தோஷமா நல்ல ஒரு பொழுதுபோக்கா போச்சு கொஞ்ச நேரம் இது கதை நான் எப்படி தான் பண்ண இது ஒரு சந்தர்ப்பமாக போயிட்டு இந்த பார்க்குறாக்கள் எல்லாம் சொல்லி வைக்கணும் பற்றி ஓ என்ன பேருக்கு அவட பேர் டீட்டெயில் இல்லை எந்த பேருக்கு என்ன பிளாக் பண்ணி போட்டா உங்களுக்கு இல்லது பேர் லண்டன்ல இருக்கு அந்த 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 அவாவுக்கு சொல்லிக்கலாமே அந்த அக்கா அவ கூட நான் மெசேஜ் அவ தான் சொன்ன தெரியுமா தெரியும் போலாம் கிடக்கு அது ஒரு ஆளாட்டு நீங்கள் அதை தெரியும் போல ஏன்டா இவாவுக்கு தெரிஞ்சவே தான் கதை போயிருக்குது அது என்னண்டா அந்த குரூப்பா இல்லை ஓட்ட வேலை 20 பவுன்ஸ் 50 பவுன்ஸ் உண்டு அதுல ஒரு ஆள் அவாவுக்கு சொல்லி இருக்குது இப்படி ஒரு ஆள் ஹெல்ப் இப்படி வாங்கினது நான் கொடுத்தேன்னு சொல்லி அவ சொல்லி இருக்கிறான் கொடுத்தாலும் அந்த காசே உங்களுக்கு தான் வந்தது கொடுத்தாலும் சொல்லிட்டு இப்படி கொடுத்துருக்குறோம்னு சொல்ல நீ இது உண்மையோண்டு அறிஞ்சனியும் இப்படி அவனோட சேர்ந்து கூட்டுக்கோவில் இப்போ நான் அவாக்கு எடுத்து அவாவோட கதைச்சா அவட்ட உண்மை அறிகிறேன்னு கொடுத்தா எனக்கு போன் எடுத்துவேன் உண்மையுண்ட இவ அவர் இலோ எறிவா வெரைட்டினா நான் நீ கொடுக்குற இடத்துல எல்லாம் கூடும் போலீஸ் வரும் எனக்கு அங்க ஆக்கள் இருக்கு இங்க ஆக்கள் இருக்கு அங்க வாட வீட்லயே ஆக்கள் இருக்காக்கா எல்லாரும் ஆதாரபூர்வமா வருவாங்க பதில் சொல்லுவாய் அந்த கள்ளனும் நீமா சேர்ந்து இப்படி உழைக்க தெரியுற புருஷனை வச்சு அதுதான் இங்க அந்த பாருங்க பக்கத்துல 2 பிள்ளை வேற என்ன பேசினேன் நான் சொன்னேன் எந்த போலீஸ் வந்தாலும் என்னோட ஆதாரம் இருக்கு நான் பயப்படையில கிளினிக் கொப்பி இருக்கு டாக்டர் சொன்ன இதுகள் இருக்கு சகலதம் இருக்கு எந்த போலீஸுக்கு நான் தூக்கி எறிவேன்னு நான் சொன்னேன் சொல்ல என்னத்துக்கு ஆமா போலீஸுக்கு போவா நாங்களாம் போய் சொல்லி காசு பண்றோமா நீங்க இப்படி தங்கள் உலக புலம்பெயராக்கள் அதில் பனி வெயிலண்டு அப்படி சொல்லும் போதுக்கா ஒரு 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 100 ரூபாய் அனுப்பியிருந்தா அதுக்கு தகுதியான ஏண்டா அனுப்பி போட்டு கைக்கு அங்கேயே எவ்வளோ ஏமாற்றப்பட்டிருந்தா பரவாயில்ல ஆளை பாருங்க காய்ச்சி கையை பாருங்க பரதேசி விசாரிக்கின்ற ஒரு மட்டு மரியாதை மரியாதை டீசென்ட் இல்லாத பொம்பளை சரி முன்னா பொம்பளே வரியாக்கா குரலே ஒரு மய கிடாக்கு வித்தியாசமா கிடாக்கு நான் முதல்ல போயாண்டு தான் சொன்னேன் அண்ணாண்டு ஆரம்பத்தில்
கோல் கதைக்கு அண்ணா இலக்காவா குரலை பார்த்தீங்களா ராம கிடக்கு உண்மை கதை என்ன குரல் வித்தியாசமாக கிடக்கு சரி அப்போ நாங்கள் இப்போ அதை விடுவோம் விளக்கிடுவோம் அண்ணா யோசிக்காங்க ஏதோ எங்களால் முடிஞ்சதை தந்து இந்த முடிஞ்ச பிறகு வந்து உங்களோட அந்த ஒரு சின்ன கடனுக்கு சின்ன ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணிக்க உங்களுக்கு சந்தோஷம் தானேக்கா நிறைய சந்தோஷம் உண்மையா இப்போ ஏன்னா நீங்கள் கடன் இல்லாத நிம்மதியாக இருக்கணும் இப்போ இப்போ அதெல்லாம் டக்கண்டு தம்பிகிட்ட சொன்ன உடனே போட்டான் பார்த்தீங்களா அப்படி தானேக்கா நாங்கள் ஒரு உண்மையிலேயே வந்து இன்றைக்கும் இவ்வளோ தூரம் நடமாடி தெரியுதவன்னு சொன்னால் சத்தியமாக அப்படி இருக்கிறபடியாக தான் வந்தேன் நவலாங்குதான் இப்போ ஈவன் வந்து ஒரு ஆள் தன் ஒரு காசு அனுப்பி போட்டு அதை கொடுக்கலைன்னு சொன்னால் கூட கொடுத்துட்டா போச்சு அதால் கல்லன் ஆயிடுமா யோசிப்பாங்க இவ்வளவு நன்மை செஞ்சோம் அது எல்லாத்தையும் மறந்து ஒரு காசு நாங்கள் கொடுக்க மிஸ் பண்ணிட்டோம்டாக்காண்டி கல்லன்னு சொல்லலாமா எத்தனையோ 1000 பேர் காசை கொண்டு சேர்த்துருக்கிறோமே வந்தேன் அவ்வளோங்குதான் அப்படி இருக்கக்குள்ள ஒரு ஆள் 2 பேர்ட்ட மிஸ் ஆகினா நான் காலையில் ஒரு வீடியோ பார்த்துறேன் அந்த கிணத்தடி அடைச்சி கொடுக்குறேன் வேலி கிணத்தடி வேலி இப்போ ஒரு கொஞ்ச நாள் நான் புதுசாக ஒரு டைம் போயிடல அதான் எப்போ எடுத்த வீடியோ எது ஒரு பிள்ளைகளை கூடுப்பு அவா கூடுப்பு அங்கே வரியா அந்த கண்ணுண்டு தெரியா பிள்ளைக்கா இல்லை இல்லை ஒரு மெல்லியாக்கா கோழிக்கூடு ஓ அந்த வீடியோ பார்த்து அவைக்காக நாங்கள் காணி வாங்கி கொடுத்து வீடு கட்டி கொடுத்து இப்போ அங்கே எல்லாம் பளவுக்குள்ள எல்லாம் கரண்ட் எடுத்து கொடுத்து முழுக்க எல்லாம் நாங்கள் தான் செஞ்சு கொடுத்தது ஆனால் இப்போ அவக்கும் கொஞ்சம் எழுதிப்பாங்க கொமெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இப்படி இல்லை ஏன்னா அவள் கொஞ்சம் இந்த கூட தண்ட ஒரு விருப்பத்தால் கூட ஆசைப்பட்டு அதை செஞ்சபடியா டிவி கேட்குற கோழிக்கூடு அவாவோ பிள்ளைக்கு கோழிக்கூடு சொல்கிறவா ஒரு மெல்லியாக்கா ஒரு தாகப்பர் ஊமை அதைத்தான் சொல்கிறேன் அது பழசு பிளேட் அது அது நாங்கள் கோழிக்கூடு வாங்கி கொடுத்து கோழி வாங்கி கொடுத்து டிவி வாங்கி கொடுத்து சைக்கிள் வாங்கி கொடுத்து கிணத்தடி வேலி அடைச்சி கொடுத்து அவரை கடன் வாங்கி கொடுத்து சகலம் செஞ்சு 1,20,000 ரூபா கடன் 22,000 ரூபா கடன் அந்த கணக்கு கடன் சொன்னா மொத்தமாக 2 அளவு 3 அளவு கடன் கொடுத்து அது பெரிய கூடு அவர் ஆட்கள் வாழ்ற கோழி குஞ்சு டிவி பண்ணி கொடுத்தாங்க சகலம் பண்ணி கொடுத்தாங்க உடுப்பு துணி எல்லாம் காசு கொடுத்து எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க அது கிட்டத்தட்ட அவட ஹெல்ப் வந்து 10 லட்சத்துக்கிட்ட அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சுது அப்படி செஞ்சு கொடுத்தாங்க அதில் இப்போ கிட்ட 85,000 ரூபா கொடுத்தது இந்த கெட்பெலிக்கு ஒரு வீடு டிப்பாட்டம் 30,000 அது எல்லாமே டிரெக்டாக அங்கங்கே போகும் நாங்கள் மேற்பார்வை செஞ்சு அது போனீங்களா செய்வினை அதுன்னு போகலையாப்பா அதில் அடிச்சோண்டுக்கு உண்மையாக என்ன விளக்கம்டா நான் போய் இப்போ ஒரு வீடியோ போட்டுட்டு நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன்னா அது பாவங்களோ அப்போ அதனால எனக்கான ஒரு நேரம் பெறணும் கொஞ்சம் நான் அடிக்கடி நீங்கள் இப்படித்தானே சொன்னீங்களா அக்கா நேரம் இல்லையாக்கான்னு இப்போ உங்களுக்கு எத்தனை கழிச்சு வந்தான் இப்போ நீங்கள் அடிச்சோன்னா இருக்குண்ணா இல்லை நீங்கள் அடிச்சு பார்த்து போட்டு இல்லை ஆரம்பத்தில் இவருக்கு இப்படி ஒரு இஷ்யூ வந்து இருக்குன்னு சொல்கிறதுக்கு அடிக்கவே நீங்கள் என்ன அடிக்க நீங்கள் அப்பா இந்த கதைன்னு சொல்லக்குள்ள உண்மையாக நான் எங்களோட அப்பாவை நினைச்சு போட்டு தான் நினைச்சேன் வரணும்னு சொல்லி இந்த அவன் அடிச்சுக்கான் தம்பி காசு வந்து சொன்ன குழப்பி ரொம்ப அட என்ன 10,000 போட்டீங்க பாரு 4 சேவரம் போட்டீங்க சென்ட் ஆயிட்டு ஒரு சேவர பிரதாரம் ஓமையா வந்துட்டு அண்ணா அண்ணா காட்டுங்க இந்த சந்தோஷமா அடே நிக்கிற ஓ இங்க கருணா பாட்டியா அம்மா ஆக்கி நீங்களே நான் மேலே அடிபட்டீங்க அது சும்மா அடே வயரிங் பாட்டி போயிட்டியா அப்பா அப்பா ஓப்பனிங் கரண் நான் என்ன வயரிங் தெரியுமா பார்க்குறதுக்கு என்னடா நீ என்னன்றா என்ன துடைக்கிறதா ஏண்டாப்பா புதுல உதுக்கிய விழுந்தா கொண்டா செய்யுதாப்பா சரி என்ன அப்பாங்கடா செல்லக்குள்ளிய ரோடி திருவேரா காணி ஓ அடே அப்பா அப்பாட்டே குறா அடே அடே தம்பி அப்பாட்ட கூட கண்டு ஆளை பாருங்க வரைச்சல ஆள
ஆனால் இல்லை இது கவிதா சொன்னாண்டமா என்னென்றால் எங்களோட அந்த மெட்ட ஜிமெயில் ஒன்றில் உங்களது தம்பியாக சேவ் பண்ணி வச்சிருந்தது அப்போ அந்த ஜிமெயில் என்ன டைம் லொக்கின்ல இருக்கக்கூடிய அதே பேரை காட்டுமா ஆ அதான் சொன்னேன் நான் நீங்கள் இல்லை விளக்கம் சொன்னேன் அப்பாட்ட கூடவா அப்போ இங்கே ஆளை உங்களோட ஒப்பரே நான் செஞ்சு விட்டுருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்ல ஆமாம் என்னதான் இந்த செஞ்சு எடுத்துனால ஆப்ரேஷன் ஒரு கிழமை அப்பா அப்போ ஒரு கிழமையில உங்களோட கண்டிஷன் எப்படி இருந்தாப்பா ஆளுக்கு வந்து கொஞ்சம் பசி இல்லாம கிடக்காம் தஞ்சக்கலை மாதிரி நடக்க விழுந்தது நடக்க கொஞ்சம் தஞ்சக்காடு மேய கிடக்கான் சாப்பாடு இல்லை தானே விழுத்துதால குளிச்சு கிடக்குது என்ன அதுதானப்பா நீங்க சொல்லுங்க எத்தனை நாள் உங்களுக்கு ஓகே வந்தேன் வீடியோ கட் ஆயிட்டாம்பியா நீங்கள் பெரிய ஒரு இஷ்யூவா நினைச்சியலோ படுக்க வேண்டியதுதான் பிள்ளை அப்ப ஆன முறையில 4 முறையில அக்னி மாமாக்கு பெப்சியை கொடு ஒன்று யோசிக்க ஞாழ பேன் குடி இதமோ கிருஷ்ணாநாள் ஆமா நீங்கள் எழும்பி உயர நடக்கணும் இது என்ன அந்த தையல் இழுத்து முடிஞ்சு போகணும் என்ன செய்யணும் எக்ஸசைஸ் உங்களுக்கு எக்ஸசைஸ் வந்துருமா பலூன் அப்போ பலூன் எல்லாம் ஊத தந்தே இல்லை பலூன் எல்லாம் ஊத கொடுத்தே இல்லை உங்களுக்கு அப்படித்தான் பத்து தான் மூக்கால் எழுத்து படுக்கையால் எழுப்பி இருக்கட்டும் விரட்டுங்க விரட்டுறதோ உண்மையா அந்த விரட்டுறது பாக்குறாங்க நெஞ்சு வெட்ட பார்த்தீங்களா அப்படி ஓ பிளேட் பட்டினாலே அவர் அழுகுறவர் அப்ப இந்த கயத்துக்கு என்ன செய்வார் ஆள் பிளேட்டு பட்டினாலே அழுகுறாமப்பா அந்த அதான் நடக்கிறவர் சர்ச் தான் நாங்களும் ஓ எழுமு நட நடந்து வந்தாங்க நடக்கலாம் ஒரு முடவன் இருந்தான் அவன் போய்தான் என்னண்டு எங்கள் நல்ல ஒரு பாட்டி வருகிறான் காசி வர போவாங்க அப்ப அவனுக்கு கதை கேட்கிறதான்னு சொன்னாங்க ஐயா என்னங்க எந்த விதமான வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை எல்லா நாமத்திலும் பெரிய ஒரு நாமம் அந்த இயேசுவின் நாமம் தான் என்ன இருக்கு எழுப்பி நடவன் தான்
அந்த முடவன் எழுப்பி நடந்தவன். அதே மாதிரி நீங்கள் சொல்லுங்க, என்ன பலப்படுத்துற கிறிஸ்துவால் எனக்கு எல்லாம் செய்ய பலம் உண்டு. தூக்கி எறிஞ்சு ஒரு ஒழுங்கு படைக்கீங்க. அதான் உண்மையாதான். ஆமேன் ஆமென். ஆமேன். அதுதான் வார்த்தையை கடைபிடிங்க. அவரால் எல்லாம் முடியும். உண்மையாதான். அவரால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. நீங்க தயவு செய்து கிடந்தோடு முடிய வேண்டிய அப்போ இங்கே எத்தனை பைபிள் கவனமாக கிடக்கண்டு வாசிக்கிறோட்டாங்க அதுதான் சொல்றோம். வாசிக்கிறோட்டாங்க பிள்ளை என்று உண்டை வச்சு உண்டு எல்லாம் வாசிக்கிறாயாம். பாதிச்சு கொண்டு வேண்டாம் கிடக்குறீங்க முடி. வார்த்தை அது அப்பா இவ்வளோ ஆள் இப்போ உங்கள் சண்டையை போட்டு வந்த ரால் வேண்டா இப்போ வந்து படுத்து கிடக்குது. அப்படி ஆ அப்படியே தான் போடுவேன். ஆமாம் சரியா வீடியோ அடிக்குது. ஓகே ஓகே அப்போ நான் பிறகு அடிக்கிறேன்ப்பா. 5 ஆக்கள் வந்துக்கிறேன். சரி இதே அடிங்க கொஞ்சம். அது அவற்ற மகன் பழ வகைகள் வைக்கிறது ஃப்ரிட்ஜ். சரி 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 பாய் பாய். ஆ சரி சரி ஓகே சரி சரி சரியா. என்னண்டு இவற்றுக்கு மரக்கறிகள் அதில் வேண்டி வச்சு நான் தானே இவருக்கு ஹெல்ப்புக்கு இருக்கணும். ஆமாம். அப்போ அதுக்காண்டி இது ஃப்ரிட்ஜ் அவற்ற மகன் அண்ணாண்ட மகன் வேண்டியது. இவரும் கூட அண்ணாவா? ஓ மூத்தண்ணா பாஸ்டர் அவர். ரைட் ஓகே. சரி சரி. இது என்ன இது வாங்கிட்டு கூட இது இல்லை ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு வந்தீங்களா? ஓகே ஓகே. ரெண்டாவது மகன் சிங்கட்டு. ரெண்டாவது மகன் விலையில என்ன நல்லதான். ஓ அதை நாங்கள் தூக்கி வச்சுக்கிறோம். சரியா தம்பி எவ்வளவு கட்டினது? அதெல்லாம் உங்களுக்கு என்னதுக்காப்பா? அத்தை மாமனுக்கு மருமகன் வாங்கி கொடுக்கும். இவற்ற தம்பிய ஜுனிக்கு எங்க இருக்க? லண்டன் ஜுனிக்கு படிக்க போட்டார். இப்போ போனவர் படிக்க. மனசு இருந்தா செய்யலாம் ஐயா. அதான் சில பேர் எவ்வளோ இருந்தாலும் செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு தான் கொண்டு போகும். என்ன அங்கே கிடக்கு அது இதே எங்க சேர்த்து கொண்டு போகும். குடிக்கணும் சீரியஸாக வாராங்க கொடுங்க. சரி அப்போ விளக்கிடுவோம் வேறட்டே போட்டு. ஓம் தம்பி சந்தோஷம். எடுப்பா அடுத்தா நீங்கள் என்ன சொல்லுங்க. சரியா? இந்த என்ன சொல்லுங்க, இந்த உங்களுக்கு இந்த இக்கட்டான நேரத்தில் உதவி செய்த அனைவருக்கும் நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டோம். கட்டாயம் யார் யார் உதவி செஞ்சினோமோ எல்லாருக்கும் மனப்பூர்வமான நன்றி. இப்போ எங்களோட கணவர் ஆரோக்கியமாக இருக்கிறதாரு உண்டு. கொஞ்சம் என்ன சொல்றது கவனம் பார்த்துக்கொள்ளுங்க. சரியான முக்கியமா நான் இப்போ என்ன செய்யறது ஒன்றும் இனி நாங்களும் இப்போதைக்கு வரமாட்டோம். நல்ல கட்டாயம் ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு வந்தா உண்டு. ஓகே ஏன்னா இப்போ அந்த காசு ஒன்றும் தரணும் மற்ற பாலை பார்த்துட்டு போகணும் வந்ததானே. சரி சரி இனி நாங்கள் வர மாட்டோம். இனி பெருசாக ஒரு குறையும் இல்லை. நீங்கள் யாரும் வந்தால் கூட சொல்லலாம். கொஞ்சம் கழிச்சு பார்ப்போம். ஆமாம். நாங்களும் அப்பா வச்சிருந்தா தெரியுமா. பட் இந்த காற்றே விட விடாங்க. நீங்கள் கதவை மூடி அந்த கூலர் இருக்குல்ல. ஆமாம் குறைக்கிடும். சரி நான் போயிட்டு வரேன். நீங்கள் ஃப்ரிட்ஜை எடுத்து வைங்க. அண்ணன் மந்திக்காத எல்லாம் காய்ச்சி பேசி செட் பண்ணி வைங்க. இதை தான் மேக்க இருக்கா. சரி கைக்கு இருக்கா சானிடைசர் போட்டுருங்க. சரியா பேட்டாங்க போட்டு தண்ணி பம்பர். சரி இவரா அப்பா நான் வரக்குள்ள முதல்ல நான் நின்று வரேன். நான் கணக்கு கிடக்கும். காட்டிக்கலாமே காட்டிக்கலாம் தெரியாத. அதாவது இந்த ஒடிய பாங்க மெல்லிசா இருக்கு. 74 வயசா? நான் ஒரு உடப்பா ஐயாக்கா நல்ல உண்மையாவா? அடைப்பு தான் சின்ன சின்ன சரி அக்னி போ. இது எங்கட என்னது இது உங்களோட சொல்லு. என்ன சொல்லுங்க சொல்லுங்க. என்ன காரில் போகிறாங்க? என்ன அப்போ சைக்கிள் வேணுமா? சைக்கிள் வேணுமா?
கடவுளே நீங்கள் முதலே கேட்டீங்களாமேடாப்பா. சைக்கிள் வேணுமா என்னடா நானும் பேர் இவரோட இருக்கிறதால டியூஷனுக்கு போகிறது நான் தானே கொண்டு இறக்குறேன். ஓ தான் தனியாக போய் வர்றது கிருஷ்ணா நாட்டை தான் ஒரு சைக்கிள் கேட்க போகிறாங்க. சைக்கிள் வேணுமா? சரி பாப்பா, எனக்கு ஒரு கொஞ்சம் டைம் தான் ஆகும்னா அடுத்த முறை வேலைக்குள்ள பாப்பா. வாட இல்லையா சைக்கிள்? ஆ இல்லை அப்படியா? அப்போ இவ்வளோ நடந்து வந்துட்டீரா? எங்கே போகிற டியூஷனுக்கு? மணியந்தோட்டம். எத்தனை ஆண்டு படிக்கிற இப்போ? ஏழாமாண்டே. சரி ஓகே, நான் சைக்கிள் எடுத்தாரேன், ஷூராக எடுத்தாரேன். ஒரு ஒரு 1 வீக் போகிறோமா? சரியா? சரியா அவாட்ட சொல்லுங்க அந்த கல்லன் வந்த ஒன்று கண்டு. சரியா? ஓகே பாய் பாய். நான் எடுத்தேன் ஷூரா. ஓகே சரி. இதை முதலே அண்டைக்கு நாங்கள் முதல் வரக்குள்ள சொல்லியிருந்தா இத்தனைக்கு சைக்கிளையும் சேர்த்து எடுத்து முடிச்சுக்கலாம். அரை இல்லை, அதை விட அந்த லுமாலாட ஒரிஜினல் லேடிஸ் நல்லா அது பிள்ளை வளர்ந்துருவாள். அவள் பார்த்தோன்னிக்க அது இந்த அரை லேடிஸ்கள் எல்லாம் போய் அதெல்லாம் பாவிக்காதக்கா. என்ன தம்பி வீட்டை வந்தேன்னு உங்களை காண கிடைக்குது? ஆச்சா விட்டு உங்களை விட்டு எங்களை விட்டு நான் நிற்கிறேன். அம்மா தானேண்டா? அது அம்மா நிப்பா, நான் நிற்கிறேன். நாங்கள் நின்றா நானும் கூட நம்புறோம் இல்லைன்னு ஏன் அலுவல என்ன அலுவ? எனக்கு பண்டில் செய்தா எவ்வளோக்குது வியாபாரம் செய்ய. என்ன பண்டலோ? பண்டில் பண்டில் என்ன பண்டிலாம்? ஜெயலுக்கு என்ன வியாபாரம் செய்ய தெரியும். எங்களுக்கு சொந்தக்காரர் தான். அறுவேட்டு வைய பாட்டிகள் போடுறேன். அவளுக்கும் புருஷன் இல்லை, மகளுக்கு மகளுக்கு எனக்கு புருஷன் இல்லை. கஷ்டம் தானே என்ன பார்த்துச்சு. அம்மா சொன்னா தம்பி இல்லை இப்போ தானே இங்கே போகணும். அது கதை நாள் நான் வந்து பேருந்துக்கா வந்தேன்னா பேருந்து காண கிடைக்கல. எனக்கு ஒன்றும் பண்ணாமல். எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? எனக்கு 3 பிள்ளைகள். எங்கே மிச்சாங்க? எங்கே முடிச்சு போயிட்டேன். உங்களே முடிச்சுட்டு போட்டுனா? இப்போ முடிச்சு அது கல்யாணம் முடிச்சு போயிட்டேன். தம்பி வந்துட்டு தம்பிட்டு பேருந்து வா வேந்துவான். இப்போ என்னத்தை பார்க்க புரியுது? அவர் கொஞ்சம் உடல் சுகமாக வரட்டுமே, ஆரோக்கியம் வந்தால் நான் போட்டும். அவர் கதைக்கிறாங்க, உங்களை கண்ட கதைப்பா அதை கொஞ்சம் கதைச்சி வாங்க. நல்லா பகுதி விட பேர் அங்கே பார்க்குறாங்க. பார்க்குறீங்க சின்ன கட்டியனோட நல்ல பரவாயில்ல. கட்டையன் தான் கூட போட்டது வட்டி வட்டி. என்ன மாதிரி பார்த்து செய்யுது. அங்கே காக்காதிலாம் வியாபாரம் செய்யுது. அங்கேயோ? அங்கதான் பண்டுலாம் எல்லாம் உடைஞ்சு போச்சு. காத்து தானே இப்போ? காத்து கூட எப்படி கனகாரம் செய்து புதுசாக செஞ்சா இப்போ கூட காத்துக்கு அது கிடையாது. ஏன்னா கனகர் சின்ன 10 அடி பண்டு காணும். நான் உங்களுக்கு கொடுக்க சொல்லி தான் வாட்டை கொஞ்சம் காசு கொடுத்தேன். அண்டை வாட்டை உங்களுக்கு எவ்வளோ பண்டில் போட? ஒரு 50 ரூபா ஆனுமே. 50 ரூபாய்க்குள்ள காணுமோ? அப்போ அந்த 50 ரூபா கொடுத்துருங்க. அவ்வளோதான் கஷ்டம். கேட்டோம் சௌகரங்களோட திரும்பியா வெளியே என்ன இப்படிதான் இல்லை. சரி சரி போட்டு வா வா போட்டு வரேன்டா. நான் இங்கே வர உங்களை இங்கே காண்றேன். நீங்கள் அதான் அப்படித்தான். நம்பரை தாய்யா ஆட்டு உங்களோட நம்பரு 77 இந்த 12 34 567. அதை ஒவ்வொரு இலக்கா சொல்லிவாங்க. நீ வேறு போகண்டு இங்கே நான் சொன்னேன் நம்பர் எழுதுங்க. 77 இல்லைடா பழுங்க. 77 12 34 567. இப்போ ஃபுல்லாக இஞ்சி வா. இந்த நம்பர் ஒவ்வொரு இலக்கம் வாசி. 77 ஒவ்வொரு இலக்கம் வாசி. 1 2 3 4 5 6 நம்பர் என்ன? 3 10 இல்லை. இங்கே எப்போ அனுப்பி அந்த நம்பருக்கு? எப்போ எடுக்கிறது சொன்னாங்க நான் ஆஃப் பண்ணி விடுவேன். ஒரு கிழமை கிடையாது எடுத்தாங்க. நீங்கள் செய்ததா சரி. ஏன்னா காசு வேணா நீங்கள் நான் செய்யல வண்டியில். நீங்கள் அந்த பண்டுக்காரனோட வந்து கதைச்சி காசை கொடுத்து செய்யுதானே. சரி எப்போ அனுப்பிங்க சொன்னால் ஆஃப் பண்ணிவிடுவேன். பார்த்தா சரியா? எப்போ அனுப்பிங்க? எப்போ உண்டு? ஏன்னா 2 நாளைக்கு எடுக்கட்டா? நாளைக்கா? என்ன டைம் அனுப்பியா? நாளைக்கு எந்த டைம் எடுக்க சொல்கிறீங்க? நீங்கள் சொன்னால் தான் நான் ஆஃப் பண்ணலாம். பார்த்து சரி நான் நாளைக்கு எடுக்கிறேன். 10 மணி வரை. நான் என் பேர் புஷ்பம். புஷ்பம் என்ற பேரில் இந்த எடுங்க. எனக்கு நாளை காய்ப்போம். சரியா? நாளை பேர் புஷ்பம் சர்வத்து புஷ்பம் அடிங்க. மாற்றிப்படாதீங்க. நான் ஏமாத்து வேலையம்மா எல்லாம் அவர் நினைக்கிறது தான். சரிங்க வந்தேன்னா இருக்கு செய்தான் வந்து எப்போ நான் சும்மா வீட்டு கிடையாது. கொஞ்சம் போடுங்க. அவளை காய்ச்சி போட்டு நான் பார்ப்பேன்.
இப்போ தான் அவர் அது முடிச்சுக்கிறாரு பேட்டை போட்டு பிறகு வா நான் வரையில மேலே இருக்க நம்பர் கிடையாது கீழே இருக்க நம்பர் கிடைங்க கொஞ்சம் டைம் தான் பா ஓகே வா ரொம்பட்டா கொஞ்ச நாள் பாய் தங்கச்சி சைக்கிள் எடுத்தா யோசிக்க பாய் 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 என்னடாப்பா நான் பயந்து அம்மான இந்த லண்டன்காரியோட கதை போண்டு தான் சரி வருகிறா சரி மூளையை ஹேண்டில் பண்ணலாம்னு பார்த்தா அவள் விளங்கிட்டு விஷயம் ஆனால் வஞ்சகம் இல்லை அவராப்பா கரியுமோ உண்மையாக அப்படி தான் இருக்கணும் நாங்கள் ஒரு நன்மையாக தீமையாக சொல்ல மாட்டோம் சொன்னால் செஞ்சு கொடுக்கணும் விளங்கு நாங்கள் ஒரு இப்போ நான் அவனை காய்க்க சொல்லிக்க அப்படியே காய்ச்சா என்ன வாக்கு தேவை நாங்கள்றாப்பா நாங்கள் மூலமாக வந்து கொண்டது தம்பி நல்லா தான் சொல்லுவார் நன்மையை தான் செய்வாருன்ட்டு விளங்குது அப்படி தான் சரி ஒரு மாதிரி முடிஞ்சுது ஓகே அப்போ நாங்கள் வந்து வெளுக்கட்டம் எல்லாம் முடிச்சு கொண்டு உண்மையிலே வந்து அந்த லண்டன் அக்காவா அம்மா தெரியலை எனக்குமே அப்படி சொல்லக்கூட விருப்பம் இல்லை இருக்கு ஏன்டா பாருங்க ஒரு அவள் வந்து கோல் பண்ணதால ஒரு அம்மஞ்சலி பிரியோசனம் இருக்குன்னா பரவாயில்ல ஒரு இதுக்குமே பிரியோசனம் இல்லாத ஒரு வேலை அதை பார்த்தாக்க உங்களை பற்றினா ஒரு வதந்தியை பரப்பி அதில் என்னதான் அந்த மனுஷிக்கு ஒரு சந்தோஷமோ ஒரு மனுஷன் வந்து பொறாமப்படுறது கூட ஒரு காரணம் உண்டு வேணுண்டாப்பா அவளோட குரலை கேட்டா கிட்டத்தட்ட இந்த ஒரு அம்மாவுக்கு சமனான வயசுல இருக்கக்கூடிய ஆளாக இருந்துண்டு அவள் என்னடா பொறாமப்படுறது என்ன நியாயம் இருக்குதாப்பா இப்போ எங்கட அம்மாவெல்லாம் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு ஆள்கிட்ட எங்களை மாதிரி ஒரு பிள்ளையோட வீடியோ பார்த்து அவனை கொஞ்சம் பொறாமப்பட்டு தான் கதைக்கவே மாட்டாளாப்பா சரி ஒரு கதைக்கு மனுஷன் இயல்பாக இருக்கட்டும் பொறாமைன்னு வச்சுக்கொள்ளும் அப்போ எங்கட அம்மா கூட அப்படி ஒரு சிந்தனை வருதுன்னு சொன்னால் அது அப்படிலாம் யாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணிலாம் கடைசி வந்து கதைக்கவே மாட்டேன் அப்படி மிஞ்சி போனால் எங்கள்கிட்ட காய்ச்சிக்க பாடே இது என்ன தம்பி இது உண்மையோ பொய்யோன்னு சொல்லி எங்கள்கிட்ட கேட்பா இது என்ன இது இப்படி எல்லாம் கடவுள் இப்படிலாம் செய்யக்கூடாது பழக்கம் அவள் திருந்தவனுன்றக்கான தான் இந்த ஒரு காரியத்தை செஞ்சது என்ன சொல்கிறது அவட முகம் தெரியாது ஆனால் அவள் சரியாக பயப்படுவா கட்டாயம் ஏண்டா நாங்கள் பிள்ளை செய்யலை அதால் நாங்கள் பிள்ளை செய்ய அப்படியே உடனே கோல் அடித்தோம் அக்காட்ட சொல்லியும் அடித்தோம் நானும் அடித்தேன் அவள் வந்து திருப்பி அடித்தா ஆனால் அவள் வந்துட்டு பிள்ளை செஞ்சபடியே அவள் பயப்படுறா வந்து நான் பயப்படாடி காய்க்கலாம் நாங்கள் வந்து எதுவுமே வந்துட்டு அவள் செய்ய போகிறது இல்லை அவள் தாராளமாக என்னோட காய்ச்சிருக்கலாம் ஆனால் வந்துட்டு அவள் என்னோட கதைக்கல கொஞ்சம் பரவார் இல்லை முயற்சியோட கொடுத்துப்பா ஐ டோன்ட் நோ ஹூ ஆர் யூ எப்படி இங்கிலீஷ் ப்ளாக் பண்ணிட்டாடா என்ன இந்த ஃபோனில் அறிவா மகா அவ்வளோ ஒரு துணிச்சலான ஆளவா பொலுசை கொண்டுறப்புறாவும் அதை கொண்டுறப்புறாவும் இதை கொண்டுறப்புறாவுண்டு பாவம் கஷ்டப்பட்டதில் விட்டுறா நம்ம அனுப்பட்டா உண்டு நம்ம இந்த அடிக்கி பால் குழாம்பம் தெரியுமோ இன்னும் கூதால வாழ்க்கை டக்குன்னு பயம் வந்துட்டு உடனே அவளை நம்பர்லேருந்து அடித்த உடனே நான் அடிக்க நானும் ஜெயலா நான் உடனே அடிக்கிறேன் செத்தாடு அடி கோவில் அப்போ அங்கே முன்னுக்கு புகழ் மேய்ச்சி படிக்கிறாங்க அது அவன் அந்த அடி சத்தம் வித்தியாசம் இருக்குண்ணா ஓகே மன்னிச்சு கொள்ளாண்டவா அடிக்கிறியா வேற ரிங் போகுண்டு அப்படியே நம்பரை ப்ரெஸ் பண்ணிட்டு சட்டை கொடு வாட்ஸ்அப் ரிங் போ நீ கதை நக்கிறீங்கன்னு சொல்லி பம்பளிக்கிட்ட உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா அது இன்னும் ஜோக்காக இருக்கு உண்மையா நாங்கள் கஜா உடனே வச்சிருவாங்க நீ கதை பம்பளிங்க என்னது காய்க்கிறது கையில் ஒன்று தான் காய்க்குது அவன் உன்னை எடுக்க மாட்டாளா உன்னோட ப்ரொஃபைல் எல்லாம் தெரியுமா ஐயா விட்டுருக்கேன் நீ இதான் தெரியும் தெரிஞ்சாலும் அவ்வளோத்துக்கு கண்டுபிடிக்க போகிறான் இல்லை எவ்ரி ஒன் இல்லையா விட்டுருக்கேன் எனக்கு அதெல்லாம் இருக்கு எடுக்க மாட்டேன் அதை விட இவங்க எவ்வளோ விளங்கி இருக்கு வந்து கோல் வரும்னு சொன்னா வந்து இங்கே இருந்தால் வரும் லோக்கல் கோல் வந்தாலே விளங்கி இப்போ அங்கே வாக்கடிப்பா நாடகமாடி யார்றே சரி இடியாவை விட மாட்டாவா இனியாவா கொடுப்பாங்களே சின்னங்கள் இல்லை
இனியா விட மாட்டா. அடி வந்துட்டு நானே உண்மையாக இங்கே 2 தான் எடுத்துருக்கேன். அதேமோ 6 எங்களை பெரிய காய்ச்சல் எங்களுக்கு அம்பிடணும்ண்டு உண்மையாக வந்து இப்போ ஒரு பிள்ளை செஞ்சு காய்க்கிற ஒரு விஷயம் வந்து பிள்ளை செய்யாத மனுஷனும் இல்லை செஞ்சிருப்பான் ஆட்டாயம் அதை சொல்லணுண்டாப்பா. சொன்னால் தான் நான் திருத்துவோம், இல்லாத வதந்தியெல்லாம் சொல்லக்கூடாது. பாலுக்குள்ள நடக்கும். I think so. Hello? 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 Yeah? Yes. How are you? Who are you? I am Dilakshan. வச்சிட்டா. அட டியூனா பாதில அப்படி வாங்குறாடா. பாடி போடு. அம்மா நான் பாடிக்கல. ஆள் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கா. அது தெரியுது வடிவா. Hello? Yes, hello? Who are you? Who are you calling me? Yeah. Are you like? Asking who this is. I'm your fan. I am a big fan. Of what? What of your voice? நான் இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. ஐயா! Hello! வச்சிட்டா. இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற கதைக்கிறது குஷ்பாதி ஆகிறது. உனக்கு இங்கிலீஷா? அதுதான் ஆஃப் பாட். ஆனால் அவ லண்டன் தானே இங்கிலீஷ் காய்க்கா. நீ ஆஃப் பாட்டுன்னு சொன்ன ஆஃப் யுவர் வாய்ஸ் உண்டு. அதான் சிரிச்சா சிக்கலாம் சிக்கி உளிச்சிக்கலாம் பச்சைப்பிள்ளை பச்சைப்பிள்ளை நான் கேட்குறேன் என்ன தெரிஞ்சு இங்கிலீஷ் போகணும். அவாக்கு இந்த குரல் நல்லா தெரியும். ப்ளாக் பண்ணி நினைக்கிறேன். நினைக்கிறேன் பாருங்க கோழிங்க போ படம் முடிஞ்சு ப்ளாக் பண்ணிட்டேன். படம் முடிஞ்சு தாக்களையும் நம்ம கதைக்க வாரியம். சரி, இது ஒரு அனுபவமாக இருக்கட்டும். லண்டனில் உள்ள உங்களுக்கு நீங்கள் யாரும் கேட்டால் நான் வந்துட்டு சொல்லுவேன். அந்த டீட்டெயிலை நம்புகிறேன். சும்மா அடுத்து கதைக்கலாம். ஆனால் உங்களாகும் ட்ரபிள் தர விரும்புகிறது நான் இல்லை. அப்படியான விருப்பம் எனக்கு இல்லை. பட் இருந்தாலும் அடித்து கேட்கலாம். ஆனால் கேட்டாலும் இப்படியானவங்க அப்புறம் அங்கே உள்ள நீங்கள் அடிக்கக்குள்ள சும்மா தெரியாது என்னத்துக்கு என்ன இங்கே உள்ள ஆக்களுக்கு எப்படி துன்பம் கொடுக்குறவா அங்கே தியாக அடிக்க என்ன செய்யறாரியா. பட் எனிவே இப்போ உங்களுக்கு யாரும் இங்கே உள்ள ஆக்கள் கரைச்சல் தந்தால் நாங்கள் தான் எல்லாம் அடித்து கேட்போம் என்ன அப்படி செய்கிறீங்கன்னு. ஆனால் தெரியாது ஒவ்வொரு நாட்டு நிலைமையில் ஒவ்வொரு மாதிரி. இப்போ நாங்கள் துஷ்டனை கண்டா தூர விலகன்னு சொல்லி நாங்கள் விலகி போகிறது நல்லம். அந்த வகையில் நல்ல ஒரு ரொம்பலாம் போச்சு. நாங்கள் போன மெயின் ரீசன் அண்ணாவை பார்க்கணும், அவருக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கணும், அவரை கொஞ்சம் சிரிக்க வைக்கணும், அவர்கிட்ட அந்த 1 லட்சம் ரூபா காசு இருக்கா கொடுக்கணும்னு சொல்லி 4-5 நோக்கத்தோடு போயிருந்தோம். ஸோ எல்லா நோக்கமும் நிறைவேறி கடைசியில் இப்படி ஒரு புது கன்செப்ட் எங்களுக்கு கிடைச்சி நாங்கள் அதையும் வந்துட்டு முடிச்சுக்கணும். இப்போ வீட்டை போய் கொண்டிருக்கோம் வந்து. ஸோ இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பிள்ளை வந்து சைக்கிள் ஒன்று கேட்டுருந்துச்சு. அப்போ நீங்கள் யோசிக்கலாம், இப்போ தான் ஒரு உதவி செஞ்சு கொடுத்து அதுக்கிடையில் சைக்கிளா அப்படின்ற மாதிரி நம்ம உதவி செஞ்சு கொடுத்தது வந்துட்டு அந்த பிள்ளையோட அப்பாவுக்கு. அந்த பிள்ளையோட அப்பாவுக்கு வந்துட்டு நாங்கள் தொழிலுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கல வந்து என்ன சொல்கிறது, அவர் உழைச்சி அந்த பிள்ளையை பார்க்குறக்கு அவர் நீ அப்படியே காலத்துக்கு கொஞ்சம் நாளைக்கு உழைப்பெல்லாம் போகிறார். அப்போ அந்த பிள்ளை வந்து வாயால் தனக்கு படிக்கிறக்கின்ற ஒரு சைக்கிள்னு சொல்லி கேட்கக்குள்ள உண்மையிலேயே மனமுகம் வந்து யாரும் செய்ய வந்தால் செய்யலாம். அப்படி இல்லாட்டிலும் பார்ப்போம் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் அதை செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்புகிறேன். கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ விரும்பினீங்க நீங்கள் கண்டாக்ட் பண்ணால் நாங்கள் அந்த பிள்ளைக்கு அந்த சைக்கிளை கொடுக்கலாம். ஆளும் ஒரு நாள் ஆக்டிவ் பார்த்தேன் ஃபோன் கதை கேட்கலாம். அவள்கிட்ட அந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையா இருந்தாலும் அவள் அந்த ஒவ்வொரு வந்துட்டு அந்த விஷயம் பிள்ளைங்க நல்லா சொன்னோம். மேலே நான் பிடிச்சிருந்துச்சு. நல்ல ஒரு ஆக்டிவான பிள்ளை. அப்போ அந்த பிள்ளைக்கு நாங்கள் அதை அந்த ஒரு காரியத்தை செஞ்சு கொடுக்கணும். கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நான் வந்து முடிச்சுக்கொள்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் சந்திப்பேன்.